அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மற்றும் அது ரிலேட்டடான பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அது சார்ந்த கட் ஆஃப் தகவல்கள கன்டினியூஸா குடுத்துட்டு வர்றேங்க. அப்ப நெறைய பேர் காமனா கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்க வந்து கட் ஆஃப்ங்கிறது ஒரு 180க்கு எபோவா இருக்கு, 185க்கு எபோவா இருக்குது. அப்ப எங்களுக்கு ஏதாவது கல்வி கட்டணங்கள்ல ஏதாவது சலுகைகள் இருக்குதா? ஏதாவது காலேஜஸ் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தர்றாங்களா? ஒரு 180க்கு மேல வாங்குனா காலேஜ் ஃபீஸ்ல வந்து ஒரு 50% ஃப்ரீ, இல்ல 75% ஃப்ரீ, இல்ல 100% ஃப்ரீ அப்படிங்கிற மாரிலாம் யாராச்சும் தர்றாங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 180க்கு மேல கட் ஆஃப் இருந்தா என்ன மாரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தர்றாங்க? அது எந்த கல்லூரி தர்றாங்க? என்ன மாரியான சலுகைகள் கிடைக்குது? அப்படிங்கிற தகவல்கள பார்ப்போங்க. ஸோ முதல்ல ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். இது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 100% ஸ்காலர்ஷிப் வந்து தர்றாங்க. 4 வருடங்களுக்கும் தர்றாங்க. ஸோ இப்ப 4 வருடங்களுக்கும் தர்றாங்க அப்படிங்கிறப்ப, இந்த கல்லூரி மட்டும் இல்ல. நீங்க எந்த கல்லூரியில ஸ்காலர்ஷிப் வழியா உள்ளுக்க போனாலுமே, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கல்லூரியில வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் வந்து 4 வருடங்கள் தருவாங்க. அதாவது இவ்ளோ பெர்சன்டேஜ் சிஜிபிஏ மெயின்டெயின் பண்ணணும். இவ்ளோ அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் வந்து மெயின்டெயின் பண்ணணும். டிசிப்ளின்டா இருக்கணும். அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூல்ஸ சொல்லிருவாங்க. அத நீங்க வந்து 4 வருடங்களும் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் 4 வருடங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ஃபாலோ பண்றேன். செகண்ட் இயர்லேருந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரி மட்டும் கிடையாதுங்க. எந்த கல்லூரியிலுமே ஸ்காலர்ஷிப்ஸ்ங்கிறதெல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் இயரோட கட் பண்ணிருவாங்க. ஸோ ஒரு கல்லூரியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது ஏன்னா நெறைய கல்லூரிகள்ல என்ன பண்றாங்கன்னா, ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு முதல் வருடத்துக்கு மட்டும் தான் ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. 2வது வருஷத்துக்கோ, 3வது வருஷத்துக்கோ, 4வது வருஷத்துக்கோ தர்றதில்ல. ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. 4 வருடங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் தரக்கூடிய கல்லூரிகள் என்னென்ன? அதுல என்ன தர்றாங்க? அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது? அப்படிங்கிற விஷயங்கள தெளிவுபடுத்திட்டு அதுக்கடுத்து போங்க. ஸோ சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்குங்க. இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சார்பா சில ஸ்காலர்ஷிப்ஸ்ங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருடங்களுக்கும் சேர்த்தி. ஸோ அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி மற்றும் இசிஇ சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்க கட் ஆஃப்ங்கிறது 181 டு 185க்குள்ள இருந்தா அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து டியூஷன் ஃபீஸுங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரிக்கு டியூஷன் ஃபீஸ்ல 50% வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி மாணவர்களா இருந்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 100% ஃப்ரீ ஆகும். அட் த சேம் டைம் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் இல்லைன்னா வந்து நீங்க டே ஸ்காலர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்னா ஹாஸ்டல் அண்ட் மெஸ், டே ஸ்காலராக இருந்தால் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீ பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இது 181 டு 185 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து 2வது பாருங்க 186 டு 190 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து வேவர் கொடுக்குறாங்க. அதாவது 100% டியூஷன் ஃபீஸ் கிடையாதுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்னா ஹாஸ்டல் பில் மட்டும். பட் வந்து மெஸ் பில் வந்து நீங்க பே பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்னா டிரான்ஸ்போர்ட், டே ஸ்காலர்னா டிரான்ஸ்போர்ட் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து 100% தராங்க. அதே அட் த சேம் டைம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 181க்கு மேல வாங்கிட்டீங்கனாலே 100% டியூஷன் ஃபீஸ் கிடையாது. பிளஸ் வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் அண்ட் ஃப்ரீ மெஸ் சொல்லியிருக்கிறாங்க. டே ஸ்காலர் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் 191 டு 200 கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸும் 100% ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ, பிளஸ் மெஸ் பில்லும் ஃப்ரீ. டே ஸ்காலர் இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. அட் த சேம் டைம் ட்ரிபிள் இ, சிவில் இன்ஜினியரிங் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 181 டு 185 வந்தாலே உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்ங்கிறது 100% ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஹாஸ்டல் மட்டும் ஃப்ரீ, மெஸ் பில் கட்டணும். டே ஸ்காலராக இருந்தால் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் 186க்கு மேலே போறீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ, ப்ளஸ் மெஸ் பில்லும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சார் நான் இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்த தகவலை வச்சு இந்த கல்லூரியில் சேர்றேன். அப்போ நான் வந்து கவுன்சிலிங்கில் போயிட்டு இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்தா போதுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் கவுன்சிலிங்கில் வழியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கல்லூரியில் இது சம்மந்தமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்.
ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சலுகைகள்ங்கிறது தர்றாங்க. ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்களோட கல்லூரியிலேயே நீங்கள் நேரடியாக போய் பார்த்துக்கலாம். அவங்க கல்லூரியோட வெப்சைட்லேயே வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் வேற எங்கேயுமே கான்டாக்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஒன்று நேரடியாக நீங்கள் கல்லூரிக்கு போய்க்கலாம். அந்த கல்லூரியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்களோட வெப்சைட்லாம் நீங்கள் நார்மலாக செக் பண்ணிங்கனாலே இருக்கும். ஸோ அதுலேயே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கின மாணவ மாணவிகள். இப்பயும் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேங்க. அதாவது ஸ்காலர்ஷிப்ஸ், அதாவது இந்த மாதிரியான சலுகைகள் தர்றாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் 4 வருடங்களுக்கு தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே கட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இந்த கல்லூரி மட்டும் இல்லை, எந்த கல்லூரியிலிருந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணுங்க. 4 வருடங்களுக்கும் தர்றாங்களா, ப்ளஸ் வந்து அதில் வந்து என்னென்ன கிரைட்டீரியா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கல்லூரிகளில் வந்து நீங்கள் அந்த சலுகைகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.